என்ன காரியம்னா சாபங்கள்ல இருந்தும் நிறைய குடும்பத்துல இருந்து நிறைய சாபங்களை ஆண்டவர் விடுத்தார். அப்புறம் என் சரீரத்துல உண்மைக்கு ஒரு அற்புத சுகம். 98ல இருந்து எனக்கு ஆஸ்மா வியாதி இருக்கு. நான் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர்கிட்ட சமூகத்துல கண்ணீரோட ஜெபிப்பேன். சப்பா எனக்கு ஏன்னா அந்த உறிஞ்சா கூட ஸ்டெப்ஸ் சேரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வேலையே செய்யணும். ஆனா உண்மைக்கு முந்தானத்துல இருந்து நான் அந்த இதை உரியலை. எனக்கு சாதாரணமா இருக்கும்போது இந்த மூச்சு வாங்குறது தெரியும். அப்ப நான் அது உரியாம இருந்தா எனக்கு நல்லா சுகமாயிடுச்சு. பிறகு இந்த முட்டி வலி, கிளாஸ்ல உட்காரும்போது முட்டி பயங்கர வலி, தாங்கவே முடியல. அதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாரு. பிறகு முதுகு வலி, அந்த 2வது பேபி இன்ஜெக்ஷன் போடும்போது நடுமுதுகுல இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா அது கொஞ்சம் வேலை செய்வேன், மறுபடியும் போய் படுத்துவேன். இப்படியாதான் வேலை செஞ்சுட்டு அதுல இருந்து எனக்கு அந்த இடுப்பு வலி, அந்த இங்க இருந்து அந்த இடுப்பு வரைக்கும் வலிக்கும். அதுல இருந்து எனக்கு தேவன் விடுதலை கொடுத்தார். பிறகு சுகர் டேப்லெட், பிபி டேப்லெட் எடுத்துட்டு வந்திருந்தேன். போட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அவங்க 16 வருஷம் கலைவாணியா, எனக்கு சரியா பேர் தெரியல. அவங்க மூலமா ஆவியானவர் பேசினா. அப்ப நம்ம எதுக்கு போடணும் அப்படின்னு நானும் நிறுத்திட்டு இருந்தேன். இன்னைக்கு சுகர் இல்லாத டீ தான் குடிச்சுட்டே இருந்தேன். எனக்கு சுகர் போட்டு ஏதாவது சாப்பிட்டா உடம்பு பயங்கரமா அரிச்சிடும். அப்ப இன்னைக்கு காலையில நான் என்ன பண்ணேன், சக்கரை போடாத டீ எடுத்துட்டு போய் உட்கார்ந்துட்டேன். அப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப நான் என்ன பண்ணேன், மறுபடியும் அந்த சக்கரை உள்ள டீ போட்டு குடிச்சேன். இதுவரைக்கும் எனக்கு எந்த வித அரிப்புமே கிடையாது. பிறகு அந்த பிபி எப்படி சொல்றது, கொஞ்சம் அப்படியே சுத்தர மாதிரிலாம் இருக்கும், அது எதுவுமே இல்லை. பிறகு இந்த கால் பாதத்தில் உள்ள ஆணிக்காலு எரிச்சல், அது ஒரு 2012ல இருந்து எனக்கு இருக்கு. அது எல்லாமே எனக்கு ஆண்டவர் சுகப்படுத்தினாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில என் தேவன் என்னை எப்படி சொல்றது, ஒரு ஒரு நல்ல பாத்திரமாக எனக்கு ரொம்ப இதுவானது. அந்த தியானிக்கிறது, வசனங்களை தியானிக்கிறது எல்லாமே எனக்கு ஆண்டவர், என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் பேசுறது எனக்கு கிருபையாக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.